ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில தேவனுடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது. அதிகாலையில தேவனுடைய கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போனார்கள் என்று சொல்லுகிறது போல, இந்த கால வேளையில தேவனுடைய புதிய கிருபைகளுக்காக தேவனுடைய நல்ல வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்கிறதான மன்னாவை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவாராக. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா அப்படியே உங்க மனசிலிருந்து வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேச தொடங்குங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. உடமா ஹந்தரபா கபரா ஹல்கரதி அந்தரே ரியம் கரால் கமாசியாந்தரே ஹல்கபர் கராபௌதியம் தரா. நீங்க அபிஷேகத்தில் பேசுற போது உங்க இருதயம் வசனத்திற்கு இடம் கொடுக்கிறது. ரிகபா துடமா சந்தன சிந்த இடம் கொடுக்கும். ரிகம் பரா கதூதியம் தனாதரம் தனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே, எங்களோடு கூட நீர் பேசும். நீர் பேசுகிற தேவன். உடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசும். இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்திற்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. எஸ்தருக்கு முன்பாக மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வந்துடும், அதனால நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிற இந்த காரியங்களை நாம் இங்க பார்க்கிறோம். பாருங்க, யார் இந்த எஸ்தர்? இவள் ஒரு சிறைவாசியாக, ஒரு அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டவள். உங்க மேல என் மேலேயும் கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குங்க. நீங்க உங்க சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் அடிமைகளா இருக்கலாம். நீங்க போய்கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு நீங்க அடிமைகளா இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு வஸ்தி என்கிற ஒருத்தியை தள்ளி எஸ்தரை ராஜாத்தியாய் மாற்றுகிறதற்கு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். என்ன நடக்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, புரியாத நிலைமையில நான் போயிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, உங்களை கொண்டு சர்வ வல்லவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. உங்களை கொண்டு சர்வ வல்லவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நீங்க நினைக்கலாம், என்னை குறித்தெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு நோக்கமும் இல்லை, என்னை குறித்தெல்லாம் ஒரு திட்டமும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற எல்லார் மேலேயும் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. பாருங்க, நைல் நதி கரையில் சில விதமான தாவரங்கள் வளர்ந்திருக்கும், சில விதமான செடிகள் வளர்ந்திருக்கும். அதற்கு பெயர் நாணர்னு பெயர். அது ஒன்றுக்கும் உபயோகமற்றது. காத்து இப்படி அடிச்சா இப்படி போகும், இப்படி அடிச்சா இப்படி போகும், உபயோகமற்றது. ஆனா நாணர் என்றைக்கு மோசேனுடைய தாயினுடைய கரங்களிலே அது வெட்டி எடுக்கப்பட்டதோ, அதன் மூலமாய் இரட்சகன் என்கிறதான மோசேயுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. நைல் நதியிலே இஸ்ரவேல் நாட்டினுடைய சிறு பிள்ளைகள் எல்லாம் செத்து மிதந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனா மோசே என்கிற உயிருள்ள ஒரு குழந்தை மாத்திரம் அந்த நாணர் பெட்டிக்குள்ளாக உயிரோடு கூட போய் கொண்டிருந்தது. பாருங்க, சாதாரண ஒரு நாணர், அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு உயிர் கிடையாது, அதுக்கு ஜீவன் கிடையாது, அதை வச்சு ஒரு யூஸுமே கிடையாது. ஆனா ஒரு யூஸுமே இல்லாத ஒரு பொருள் ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால், சர்வ வல்லவருடைய திட்டத்திற்கு கீழ் வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அகாஸ்வரி ராஜா ஏன் இந்த வஸ்தியை தள்ளிவிட வேண்டும்? எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 22 வசனங்கள் நீங்க வாசிக்கிற போது இந்த ராஜா ஒரு பெரிய கட்டளை வைக்கிறார். என்ன? இவளுடைய அழகை, பயங்கரமான அழகு உள்ளவள், நல்ல ரூபவதியா இருக்கிற அவளுடைய தன்னுடைய மனைவியாகிய வஸ்தியை நாட்டில் இருக்கிற எல்லாத்திற்கும் காண்பிக்கணும். அவனோடு கூட உட்கார்ந்திருக்கிற எல்லா மந்திரிமார்களுக்கு காண்பிக்கணும். வஸ்தியை வர சொல்லுங்கள், என்னுடைய பெருமை நான் அவங்க பார்க்கட்டும்னு சொல்லி கூப்பிடுற போது ராஜஸ்திரி வந்திருக்கணும், வந்திருக்க கூடாதா? வராமல் அவள் தவிர்த்து விட்டால் ராஜா விருந்து வச்சு கூப்பிடுறார், வஸ்தியை வர சொல்லுங்க. ஆனால் இவளோ
வராமல் அவள் இருந்து விட்டாள். சில காரியத்துல சிலர் விட்டு போகிறது ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுகிறதற்காக கூட இருக்கலாம். பாருங்க, எனக்கு முன்னாடி யாரையோ நம்பி கர்த்தர் சில பொறுப்புகளையும் சில இடத்துலையும் கர்த்தர் அவங்களை கொண்டு போய் வச்சு அவங்க சரியில்லாதனால கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள்னு சொல்லி நீங்க பல கேள்விக்குறிகளின் நடுவில் நீங்க போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்வாரு, நீ இந்த ப்ராசஸ்ல பொறுமையா இரு, இன்னும் சில நாட்களுக்குள்ள இதுல ஒரு பெரிய தீர்வை நீ பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் ராஜஸ்திரியாய் மாற்றப்படுகிறார். ஏன்னா ராஜா கூப்பிட்டு அவள் ராஜாக்கு முன்னாடி வந்து நிற்கிறதற்கு தன்னை காண்பிக்கல. ஏன்னா அவள் ரொம்ப ரூபவதியா இருந்தா, ரொம்ப அழகுள்ளவளா இருந்தா. அவன் நினைச்சுக்கிறான், நான் எப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி போறதுன்னு. ஆனா ராஜாவின் கட்டளை என்ன? எல்லாருக்கும் முன்னாடி என்னுடைய மனைவி நான் பிரதிபலித்து நான் காமிக்கணும், எல்லாரும் அதை பார்க்கணும். இவர் ரொம்ப ஆசைப்படுறார். ஆனா அவ தன்னை காண்பிக்கிறதற்கு அவர் இடம் கொடுக்காமல் அவள் மறைந்து போனாள். அது எஸ்தருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகி மாறிவிட்டது. சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த மொர்தெகாய் யார்? இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவர்? எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கிற போது வாசிங்க. போதுங்க. என்னன்னு ஆரம்பிக்குது? பென்யமீனாகிய அப்படின்னு ஆரம்பித்து முடிக்கிற போது இவன் ஒரு யூதன் என்று முடிக்குது. அப்போ இவர் பென்யமீனியனா யூதனா? பென்யமீனியனா யூதனா? அங்கதான் தப்பு. அவர் கோத்திரத்தின்படி பென்யமீன், தேசத்தின் அடையாளத்தின்படி அவன் ஒரு யூதன். ஏன்னா அந்த நாட்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தபடினாலே அவர்கள் பெர்ஷிய ராஜாவின் கீழே வந்து இருக்கிறாங்க. எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு போகிறாங்க. பாபிலோன்லேருந்து பெர்ஷிய ராஜா பிடித்து வந்து இருக்கிற போது இந்த காலகட்டங்களில் தான் எஸ்தரின் புத்தகம் எழுதப்படுகிறது. அப்போ ஒரு இஸ்ரவேலிலிருந்து எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை எப்படி அழைக்கப்படுவானா? யூதன் என்று அழைக்கப்படுவான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது வசனம் என்ன ஆரம்பிக்குது? பென்யமீனியன் ஆரம்பித்து முடிக்கிற போது ஒரு யூதன் முடிக்கிறது. அப்போ இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவர்? கோத்திரங்களின்படி அவர் பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர். தேசத்தின் அடையாளத்தின்படி அவன் ஒரு யூதனாய் காணப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்தின் பார்வையில கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நான் ஒரு ஆவிக்குரிய யூதன். அல்லேலூயா, நான் ஒரு ஆவிக்குரிய யூதன். எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை ஆடிக்கொண்டிருக்கிற இஸ்ரவேல் தேசத்தினுடைய அதிபர் பேர் என்னங்க? பிரசிடென்ட் பேரு பெஞ்சமின் நெதன்யாகு. அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் தெரியுமா? அவர் பேர்லயே இருக்கு, பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பென்யமீன் கோத்திரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், எல்லா தேசத்தின் நடக்கிற போது யூதனாய் வளர்த்தெடுக்கப்பட்டவர். இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவர்னா, முதலாவது அவர் தேவ பக்தி நிறைந்தவராக இருந்தார். இரண்டாவது தாழ்மை நிறைந்தவர். மூன்றாவது தைரியம் நிறைந்தவர். நான்காவது அறிவையும் ஆலோசனையும் கொடுக்கத்தக்க தேவ ஞானம் பெற்றிருந்தவன். ஐந்தாவது பொறுப்பு நிறைந்தவன். ஆறாவது ராஜாவின் உயிரை காப்பாற்றினவன். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பக்தி நிறைந்தவன். இரண்டாவது சொன்ன தாழ்மை நிறைந்தவன். ராஜாவின் அரண்மனையின் வாசல்ல காவலாளியா நின்று இருந்தாலும் அவனுக்குள்ள எந்த ஒரு பெருமை இல்லை. நான் இந்த இடத்துல வேலை செய்யறேன் தெரியுமா, நான் யாருக்கு கீழே வேலை செய்யறேன் தெரியுமா என்ற ஒரு பெருமை இல்லாதவன். முதல்ல சொன்ன அவன் தேவ பக்தி உள்ளவன். ஆமான் எழுந்து வருகிற போது ஆமானுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணணுங்க? அவனை பணிந்து அவனை வணங்க வேண்டும், அவனை நமஸ்கரிக்க வேண்டும். ஆனால் தேவ பக்தி நிறைந்த மொர்தெகாய் சொல்றாரு, நோ 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 நோ, நான் ஒருத்தருக்கு முன்னாடி தான் நான் பணிந்து கொள்வேன், நான் ஒருத்தருக்கு முன்னாடி தான் நான் மண்டிடுவேன், நான் ஒருத்தருக்கு முன்னாடி தான் நான் குனிவேன். அவர் தான் நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய யெகோவா. ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, தைரியம் நிறைந்தவன். ஆமா, நடந்து வருகிற போது சொல்றாரு, எல்லாரும் எனக்கு முன்னாடி மண்டிடுங்க. இவர் சொல்றாரு, முடியாது முடியாது முடியாது. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்க ரட்சிக்கப்படாத சிநேகிதர்களோடு கூட, ரட்சிக்கப்படாத உறவின் மக்களோடு கூட நீங்க இருக்கிற போது நீங்க சொல்லணும், சில காரியத்திற்கு நோ சொல்ல வேண்டும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சில காரியத்திற்கு நோ சொல்லுங்க, சில காரியத்திற்கு நோ சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாய் பிரசங்கிக்க நான் கேட்டேன். சொந்தக்காரன் 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 ஓடுறியே, ஒரு நாள் பிச்சைக்காரன மாதிரி இருந்து பாரு, சொந்தக்காரனா பிச்சுட்டு ஓடுவான்னு சொன்னார். எப்படிங்க?
சொந்தக்காரன் 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 சொல்லிட்டு காது குத்துக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டடிச்சுட்டு ஓடுறே விசுவாச பிள்ளையே, ஒரு நாள் பிச்சைக்காரன் நடிச்சுப்பார், சொந்தக்காரன் பிச்சுட்டு ஓடுவானார். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற சிலருக்கு நான் சொல்றது புரியும் நான் நினைக்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆராதனையை விட்டுட்டு, சபையில வைக்கிற கூட்டங்களை விட்டுட்டு, காது குத்துக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கும் போயிட்டு அங்க இருக்கிற கடா விருந்துல சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அதுல பிரியப்படுவாரா என்ன எனக்கு தெரியல. ஆனா இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவன்? அவன் தேவ பக்தி நிறைந்தவனா இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தைரியம் நிறைந்தவன், அறிவையும் ஆலோசனை கொடுக்கிறவனா இருந்தான். எஸ்தர் இடத்துல போய் சொன்னா, ஏ எஸ்தர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீயும் உன்னுடைய தாதி மக்களும் இந்த நாட்களில் ஜெபிக்காமல் இருந்தால் நமக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வந்துடும். கோ கெட் அப், ப்ரே, எழுந்து போய் நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி அறிவையும் ஆலோசனையும் கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வைக்கிறவன், பொறுப்பு நிறைந்தவன், பொறுப்பு நிறைந்தவன். இந்த எஸ்தருக்கு தாய் தகப்பன்மார் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் யாரும் இல்லாதிருந்தாலும் தன்னுடைய சின்ன தகப்பனுடைய பிள்ளையாகிய எஸ்தரை ஒரு நல்ல தகப்பனை போல வளர்த்தெடுக்கிற பொறுப்பு நிறைந்தவன் இந்த மொர்தெகாய். ராஜாவின் உயிரை காப்பாற்றினவன். ராஜாவின் வாசலிலே, அரண்மனையின் வாசலிலே காவல் காக்கிற 2 பேர் தீர்மானம் பண்றாங்க, இன்னைக்கு ராத்திரி ராஜா தனியா வாக்கிங் வருகிற போது ராஜாவை எப்படியும் போற்றணும்ன்றத இவங்க பேசிட்டு இருக்கிறத மொர்தெகாய் கேள்விப்பட்டு எப்படியோ ராஜா கிட்ட சொல்லிட்டாரு. ராஜாவின் உயிரை காப்பாற்றினவன் இந்த மொர்தெகாய். இவர் அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய உயிரை காப்பாற்றணும். அழிந்து போய்கொண்டிருக்கிற உயிரை காப்பாற்றணும். அழிந்து போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுடைய உயிரை காப்பாற்றுகிற உத்திரானத்துவத்தை நம்முடைய கரங்களிலே நாம் எடுத்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட நல்ல குணத்தை கொண்டதான் இந்த மொர்தெகாய் இப்ப எங்க போறார்? யாருக்கு கீழே இருக்கிறார்னு பாத்தீங்கன்னா, எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ஆமான் என்னும் ஆகானியனை மேன்மைப்படுத்தி அல்லேலூயா போதுங்க, எல்லாருக்கும் மேலாக அவனை உயர்த்தி வைத்தான் வசனம் சொல்லுகிறது. இந்த ஆமான் இவன் எப்படிப்பட்டவன் பார்க்கிற போது, முதல்ல இவன் பெருமை நிறைந்தவன், இரண்டாவது பழி வாங்குகிற எண்ணம் கொண்டவன். சொல்லுங்களேன், பெருமை நிறைந்தவன், பழி வாங்கும் எண்ணம் கொண்டவன், சதி செய்ய நினைக்கிறவன், பேராசை கொண்டவன். இப்படிப்பட்ட கொடூரன் கிட்ட அனுப்புறதற்கு காரணம் என்னன்னா, மொர்தெகாயை தவிர சரியான நபர் ஒருத்தனும் கிடையாது. இன்னைக்கு நீங்களும் வேலை செய்கிற இடத்துல என் ஓனர் சதி செய்யறவங்க, அவன் பெருமை இருந்தவங்க, அவன் சரியான கொலைகாரங்க, அவன் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க, என்னை பிடிச்சி நெருக்குறாங்க. ஓனரை விடுங்க, பக்கத்துல வேலை செய்யறவன் என்னை பிடிச்சி இப்படி பண்றான். என்னுடைய கேரக்டர் இருக்கிற மனிதன் கிட்ட ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கிறார் அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை விட சரியான நபர் ஒருவனும் கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா உங்களை வைத்து அவனை கரெக்ட் பண்றதற்காக கர்த்தர் சில நேரத்தில் அப்படி உங்களை கொண்டு போகிறார். அது உங்களோட வாழ்க்கையின் பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரியா தான் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறாரு. உங்களை கொண்டு உங்களை நொடுக்குகிற, உங்களை நொடுக்கி போடுகிற, உங்களுக்கு முன்னாடி எத்தனிக்கிற எப்படிப்பட்ட ஆமானா இருந்தாலும் அவனை நீங்கள் ஜெயிப்பீர்களே தவிர அந்த துஷ்ட ஆமான் உங்களை ஜெயிப்பது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்கள் கிட்ட கர்த்தர் நம்மை அனுப்புகிறதற்கு காரணம் என்னன்னா, நம்மை விட சரியான நபர்கள் ஒருவரும் இல்லை. பக்கத்துல கைத்தட்டி சொல்லுங்க, உங்களை விட சரியான நபர் ஒருவரும் இல்லை. உங்க சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் ஒரு நாளும் தவறு செய்கிற தேவன் அல்ல. God will never do wrong. Amen. ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆமான் என்னும் ஆகாக்கியன் எங்க இருந்து வருகிறான் சொல்லி நம்ம தியானிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கை என் மனதில் வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் எல்லாவற்றையும் சங்கரித்து
இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொல்ல சொன்னான். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் இடத்துல தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் உண்டாகிறது. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவின் அரண்மனையில போய் விதமாக சொல்றார், ஏ ராஜாவே, கர்த்தர் சொல்ற வார்த்தை நீ கேளும். என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கை என் மனதிலே, சத்தமா சொல்லுங்க, வைத்திருக்கிறேன். அவர்கள் என்ன சொல்றாரு? அங்க இருக்கிற ஆடு மாடு ஒட்டகங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லா குழந்தைகள் முதற்கொண்டு நாசில சுவாசம் உள்ள ஒருத்தனை கூட உயிரோட கூட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி போயிட்டார். ஆனால் இந்த கீழ்ப்படியாத சவுல் என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் கொன்றுட்டு நல்ல அவனுக்கு கொழு கொழுன்னு இருக்கிற ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் மாத்திரம் திருடி கொண்டு வந்தான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகாக்கை உயிரோடே வைத்தான். அமலேக்கியர் யாருங்க? அவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள். மாம்சத்தோடு கூட அவர்கள் எப்போ யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மாம்ச இச்சைகளை அவர்கள் தூண்டுவார்கள். மாம்சத்தின் காரியங்களை மாம்சத்திற்குரியவர்கள் அமலேக்கியர்கள். இது ஆகாக்கின் சந்ததியிலே 500 வருடத்திற்கு பிறந்த ஒருவனுடைய பெயர் தான் ஆமான். பாத்தீங்களா? ஆமான் என்னும் ஆகாக்கியனை மேன்மைப்படுத்தி, யார் இந்த ஆகாக்கியன்? அமலேக்கினுடைய ராஜா. ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னங்க சொன்னாரு? அந்த அமலேக்கில் இருக்கிற நாசில சுவாசம் உள்ள ஒரு மனிதனை கூட என்ன பண்ணக்கூடாது, உயிரோடு வைக்க கூடாதுன்னு சர்வ வல்லவர் திட்டம் வச்சு இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்லி அனுப்புனா, இந்த ராஜா என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் கொண்டு போட்டு யாரை கொல்லணுமோ அவனை மாத்திரம் உயிரோட வைத்தான். அதனாலதான் இஸ்ரவேலுக்கு பல வருடங்கள் கழித்து 500 வருடத்திற்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது. ஆமான் என்கிற ஒரு பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற காரியத்தை நீங்க அப்படியே கீழ்ப்படிந்து செஞ்சிட்டீங்கன்னா நல்லது. இல்லாட்டி அந்த பிரச்சனை நம்மை தொடர்றதோ இல்லையோ, நம்முடைய பின்வருகிற சந்ததிகளை தொடும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கும் எஸ்தரின் புஸ்தகத்திற்கும் 500 வருடம் கேப்புங்க. எத்தனை வருஷம்? 500 வருடம் கேப். எத்தனை சந்ததிகள் வந்திருக்கும், எத்தனை தலைமுறைகள் வந்திருக்கும், எத்தனை நூறுகள் கடந்து போயிருந்திருக்கும். ஆனா பாருங்க, இந்த அமலேக்கியனாகிய ஆகான் என்கிற இந்த ராஜாவை கொள்ளாதது நிமித்தமாக இது பெரிய பிரச்சனையாய் உருவெடுத்து எல்லா 127 நாடுகளிலும் இருக்கிற சகல யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக ஆமானை கொண்டு வந்து அங்க நிறுத்தினது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் சும்மா விடுகிற ஆண்டவர் அல்ல. எப்படி ஒரு ஆகாக்கியனுக்கு இன்னொரு ஆகாக்கியனை எழுப்பினாரோ, அதே போல ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தானுக்கு இன்னொரு பெஞ்சமின் கோத்திரத்தான கர்த்தர் எழுப்புறார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் எந்த கோத்திரத்தான்? பென்யமின் கோத்திரத்தான். எந்த பென்யமின் கோத்திரத்தான் கீழே விழுந்தானோ அதே பென்யமின் கோத்திரத்திலிருந்து ஒருத்தனை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். அவனுடைய பேர் தான் மொர்தெகாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்துல நீங்க கீழே விழுந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்க மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்தில் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த பென்யமின் கோத்திரத்தான் கீழே விழுந்து போகிறதற்கு உதவியா இருந்தானோ அதே இடத்திலிருந்து ஒரு பென்யமீனை கர்த்தர் எழும்ப பண்ணி சகல தேசத்தையும் கர்த்தர் பாதுகாக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இந்த சூழ்நிலையில தான் எஸ்தர் ஆமானை எப்படி மேற்கொண்டால் என்று நம்ம வாசிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை மீண்டுமா உணர்த்தவங்க வாசிங்க. ஆகாக்கியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் உள்ள சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். முதலாவது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்தர் ஆமானை எப்படி மேற்கொண்டால்னு கேட்டீங்கன்னா, முதலாவது எஸ்தர் இவள் யார் என்கிற அந்த தெளிவுக்குள்ளாய் அவள் வந்தாள். ஆமென் சொல்லுங்க. எஸ்தர் என்ன பண்ணா? முதல்ல அவள் யார் என்கிற தெளிவுக்குள் வந்தாள். தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் உலகத்திற்குள் போகிற போது, பிரச்சனைகளை சந்திக்கிற போது, முதலாவது நான் யார் என்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்ம யாரு?
நம்முடைய சத்துரு யாரு, நம்ம யாரை ஃபேஸ் பண்ண போகிறோம், நாம் எந்த மனிதனை சந்திக்க போகிறோம், அல்லது எந்த பிரச்சனையை சந்திக்க போகிறோம், அந்த பிரச்சனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் யார் அப்படின்ற ஒரு தெளிவு எந்த தேவ பிள்ளைக்குள் வருதோ அவர்கள் போராட்டங்களை ஜெயிப்பார்கள், பிரச்சனைகளை ஜெயிப்பார்கள், சத்துருவின் வல்லமைகளை அவர்கள் ஜெயிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமானுக்கு அரண்மனையில உயர்வு, சொல்லுங்க. ஆமானுக்கு அரண்மனையில உயர்வு, ஆனா எஸ்தருக்கு அரண்மனையில உறவு. ஆமான் அரண்மனையில எல்லார காட்டிலும் மேலான ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா எஸ்தர் சொன்னா, ஏ ஆமானே, நீ என்ன அழிச்சு போடலாம் நீ நினைக்கிற, என்னுடைய சந்ததியை அழிக்கலாம் நீ நினைக்கிற, என்னுடைய கோத்திரத்தை அழிச்சு போடலாம் நீ நினைக்கிற, நீ எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அரண்மனையில் உயர்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் ஒன்று உனக்கு தெரியுமா, நான் இந்த அரண்மனையில் இருக்கிற ராஜாவோடு கூட உறவில் இருக்கிறவள், உறவில் இருக்கிறவள். தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில சர்வ வல்லவரோடு கூட நீங்கள் உறவில் இருப்பீர்களானால், சர்வ வல்லவரோடு கூட இன்டிமசியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாசல்கள் திறக்கும். உங்களை அழிக்கிற எல்லா ஆமானுடைய திட்டங்களையும் நீங்கள் அழிப்பீர்கள். தேசம் உங்கள் வசமாய் திரும்பும். எந்த சூசான் நகரம் கலங்கி போயிருந்ததோ, எந்த சூசான் நகரம் ஆடி போயிருந்ததோ, எந்த சூசான் நகரம் கண்ணீர் விட்டதோ, எந்த சூசான் நகரம் சாம்பலை தங்கள் தலையில போட்டு கொண்டதோ, எந்த சூசான் நகரம் அதிர்ந்து போனதோ, எந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய ஒரு பதிலினாலே அந்த சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. நான் சொன்ன எத்தனை பேர் நீங்க கை தட்ட முடியும்? நீங்க சர்வ வல்லவரோடு கூட உறவில் இருக்கிற போது, சர்வ வல்ல தேவனோடு கூட உறவில் இருக்கிற போது, என்னதான் ஆமான் உங்களை விட ஆசனத்தில் உயர்ந்திருக்கலாம், மேன்மையா இருக்கலாம், பண வசதிகளில் உயர்ந்து போயிருக்கலாம், ஞானத்தில் உயர்ந்திருக்கலாம், அவர்கள் தோற்றத்தில் உயர்ந்திருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் உறவிற்குள்ளவர்கள், உறவில் உள்ளவர்கள், உறவில் உள்ளவர்கள், உறவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், நான் யார், நான் சந்திக்கிற சத்ரு யார், என்னுடைய பிரச்சனை என்ன, எல்லாவற்றிற்கும் நான் மேற்பட்டவன். சவுல் சொல்றான், ஏ தாவீது, கோலியாத் சிறு வயதுல இருந்த யுத்த வீரன், அவனுடைய புயத்தினுடைய மெஷர் தெரியுமா? அந்த டெய்லர்ல அரைப்பாங்க பாருங்க, மெஷர் இங்க இருந்து இங்க, அது மாதிரி சொல்றான். ஒரு ராஜாவா இருந்துட்டு அவன் சொல்றான், அவனுடைய புயம் எப்படி தெரியுமா? அவன் சிறு வயதிலிருந்தே ஒரு யுத்த வீரன், அவன் போர் வீரன், அவன் இப்படி அப்படி எப்படி அப்படின்னு அவனுடைய மெஷர்மெண்ட்டை சொல்றான். ஆனா தாவீது சொல்றார், யோ அதெல்லாம் அப்படவை, நான் யார் தெரியுமா? என்னை அனுப்புகிறவர் யார் தெரியுமா? எனக்குள் இருக்கிறவர் யார் தெரியுமா? என்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். பவுல் சொல்றார் 8:31 ரோமர்ல, கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு பலப்படுத்துகிறார். நீங்க பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போக அழைக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகள் அல்ல, பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாக சர்வ வல்லவரை உங்கள் கரங்களோடு கூட பிடித்து கொண்டு நடக்கிற ஒரு உன்னத தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 12 வேவுக்காரர்களை மோசே கானான் தேசத்தை பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அதுல 10 பேர் போய் பார்த்துட்டு சொல்றானுங்க, ஐயோ அந்த தேசத்துல நாம் சுதந்திரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்கள் நம்மை காட்ட எப்படி இருக்கிறாங்க? பலவான்கள், ராட்சசர்கள் மாதிரி இருக்கிறாங்க. அவர்கள் பார்வையில் நாங்கள் எப்படி இருந்தோம்? வெட்டி கிளிகளை போல் இருந்தோம். நம்மளால அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனா யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, யோ என்னையா இப்படி பேசுறீங்க? உலகத்தின் பாஷையில சொன்னா என்னையா அபசகுணமா பேசுறீங்க? தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க லாங்குவேஜ்ல சொன்னா என்னையா விசுவாசமா பேசுறீங்க? ஆனா இவங்க சொன்னாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நிச்சயமா இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். உங்க பார்வையில உங்களோடு கூட வேலை செய்யறவங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறவங்க பார்வையில நீங்க வெட்டி கிளிகளை போல இருக்கலாம், முசுக்கட்டை பூச்சிகளை போல இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் என்ன தெரியுமா? இதெல்லாம் கர்த்தருடைய சேனைகள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயந்து போகாதீங்க, எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. நீங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஒரு வழியாய் வருகிற பிரச்சனைகள் 7 வழியாய் ஓடி போகும். தேவ பிள்ளைகள் பிரச்சனைகளை மேற்கொள்வீர்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்டிமசி, உறவு, 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 உறவு முக்கியம். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா
உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்தில் நாம் யார் என்கிற தெளிவு நமக்குள் வந்துட்டா போதும். அவன் எவ்வளவு பெரிய துஷ்ட ஆமானா இருந்தாலும் மொர்தெகாய் ஜெயிப்பார், எஸ்தர் ஜெயிப்பார், தேவ பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். நீங்க ஜெயிப்பீங்க, உங்க குடும்பம் ஜெயிக்கும், உங்கள் பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். நான் யார், என்னை அழைத்தவர் யார், என்னோடு கூட இருக்கிறவர் யார், என்னை வழி நடத்துகிறவர் யார், என் கையை பிடிச்சிருக்கிறவர் யார் என்ற தெளிவு உங்களுக்குள் வந்துட்டா போதும். ஆமானாவது மத்ததாவதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. எலிசாவின் வேலைக்காரனாக கேயாசி காலையில உச்சா போறதற்காக பாத்ரூமுக்கு வர்றதற்காக கதவை திறந்துட்டு வெளியே வராரு. பாத்ரூம் உடனே உள்ள ஓடி வராரு. என்ன, சீரிய படை வந்து அவர்களை சுற்றிலும், அவங்க வீட்டை சுற்றிலும், ஊரை சுற்றிலும், மலையை சுற்றிலும் நிக்கிறதை பார்த்துட்டு பயந்து ஓடி உள்ள வந்து எலிசாவின் இடத்துல சொல்றாரு, ஐயா நம்ம இன்னைக்கு மாட்டிட்டோம், தொலைஞ்சோம், செத்தோம், இன்னைக்கு நம்மளை உயிரோட காவு வாங்க போறாங்க, உன்னை மாத்திரம் சாவடிச்சா பரவாயில்ல, என்னையும் கொல்ல போறாங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. எலிசா ஒரே வார்த்தை தான் சொன்னாரு பாருங்க, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இந்த மடையினுடைய கண் என்ன பண்ணுங்க சிறந்தருளும். ஒரு வார்த்தை ஜெபம், அவன் கண்ணு திறந்துருச்சு. அதுக்கப்புறம் வெளியே போய் பார்க்கறான், எலிசாவை சுற்றிலும், அவங்க இருக்கிற இடத்தை சுற்றிலும், அவங்க இருக்கிற மலையை சுற்றிலும் சுத்தி சுத்தி பார்க்கிறான். அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான தேவனுடைய சேனை அவர்களை சுற்றிலும், அந்த மலையை சுற்றிலும் இருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. தீர்க்கதரிசியோடு கூட இருக்கிறவன் தேவனோடு கூட உறவில் இல்லாம அங்க என்ன கிடைக்கும், இங்க என்ன கிடைக்கும், அங்க என்ன கிடைக்கும், அதிமுக காரங்க கொடுப்பாங்களா, டிஎம்கே காரங்க கொடுப்பாங்களா, பிஜேபி காரங்க கொடுப்பாங்களா, அங்க இங்க 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 ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் கொடுப்பாரான்னு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவன் அவங்களோடு கூட உட்கார்ந்துட்டு தீர்க்கதரிசியோடு கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இவன் சொல்றான், ஐயா வெளியே சேரி நிற்கிறது. ஆனா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி சொல்றார், டேய் இவங்க வருவாங்க, இப்படி இந்த நேரத்தில் வருவாங்கன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இவங்க என்னென்னலாம் பண்றான்ங்கிறத நான் அறிந்து இஸ்ரவேலின் ராஜா கிட்ட போய் சொல்றேன், எனக்கு இவனுங்க இந்த நேரத்தில் வருவானுங்கன்னு தெரியாதா? தேவனோடு கூட உறவில் இருக்கிற உங்களுக்கு உங்க சத்துருக்கள் வீட்டில் என்ன பிளான் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிசாசு உங்களுக்கு விரோதமா என்ன பிளான் பண்றான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அதை ஜெயிக்கணும்னா நீங்க தேவனோடு கூட உறவில், the intimacy with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரோடு கூட உறவில் நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க சகலத்தையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இரண்டாவது எஸ்தர் எப்படி மேற்கொண்டால், 4ஆம் அதிகாரத்துடைய 16வது வசனத்தை வாசிங்க. 4:16 எஸ்தர். ஸ்தோத்திரம். வெளியே பெரிய பிரச்சனை, தேசம் கலங்கி கொண்டிருக்கிறது, தேசம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த எஸ்தரும் அவருடைய தாதி பெண்களும் வீட்டிற்குள்ளே போய் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இரவும் பகலும் அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள் வசனம் சொல்லுகிறது. இவர்கள் உபவாசித்தார்களா, உண்ணாவிரதம் பண்ணினார்களா? சொல்லுங்க. உபவாசம் என்பது வேறே, உண்ணாவிரதம் என்பது வேற. உபவாசம் என்றால் என்னன்னா, நம்மை அர்ப்பணித்து சுயம் சாகட்டும் என்று சொல்லி, ஆண்டவரே உங்க திட்டம் நிறைவேறட்டும், ஆண்டவரே தேசத்தின் மேல, எங்க குடும்பத்தின் மேல, என் மேல உங்களுடைய திட்டம் நிறைவேறட்டும்னு சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்து, பலிபீடத்தில் அர்ப்பணித்து சுயத்தை சுட்டரிப்பது உபவாசம். உண்ணாவிரதம் என்றால் என்னன்னா, எனக்கு இதை தாரும் தாரும் தாரும், இதை தாரும் இதை தாரும் இதை தாரும், இதை செய்யும் இதை செய்யும் இதை செய்யும் என்பது என்னது? சொல்லுங்க. இன்னைக்கு அநேக உபவாச ஜெபங்கள், வீட்டில் உபவாசம் பண்ணாலும் உண்ணாவிரதம், கையில் ஒரு போர்டு வச்சுக்கிறது, இதை தாரும் இதை தாரும் இதை தாரும்.
ஆனா எஸ்தரும் தாதி பெண்களும் உபவாசித்து, ஆண்டவரே உங்க சித்தம் நடக்கட்டும், ஆண்டவரே உங்க சித்தம் நடக்கட்டும், ஆண்டவரே நானும் எங்க தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தது உண்டானால் எங்களை மன்னியும், உங்க சித்தம் எங்கள் தேசத்திலே, எங்க கோத்திரத்திலே, இந்த உலக நாடுகளிலே நடக்கட்டும் என்று அவள் ஜெபித்தாள். அல்லேலூயா சொல்லுங்க. எஸ்தர் உபவாசத்தோடு இந்த யுத்தத்தை ஆவிக்குரிய யுத்தமாய் மாற்றிக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சரீர பிரகாரமாய் வருகிற யுத்தத்தை ஜெபிக்கிற வாஞ்சிக்கிற எஸ்தர் இதை ஆவிக்குரிய யுத்தமாய் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உபவாசத்தின் மூலமா இந்த 3 நாள் என்ன பண்ணானா, ஆமான கொஞ்சம் கொஞ்சமா பழத்தை தோல் உரிக்கிற மாதிரி வான மண்டலங்களுக்கு அவள் கொண்டு போனாள். ஆகாயத்திற்கு மேலாய் அவனை கொண்டு போனாள். கொண்டு போய் அவனுடைய ஆவியோடு கூட போராடுகிறாள், ஆவியோடு கூட யுத்தம் பண்ணுகிறாள். ஏன்னா கடைசி நாட்களில் நமக்கு வருகிற யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடு கூட உங்களுக்கு போராட்டம் உண்டு. உங்களுக்கு முன்னாடி இருக்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையா, பக்கத்து வீட்டில் பிரச்சனையா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா, நீங்க அவங்களோடு கூட ஃபேஸ் டு ஃபேஸ் போய் சண்டை போட வேண்டாம். நீங்க ஒரு நாள் உபவாசம் பண்ணி எந்த பிரச்சனை உங்களுக்கு வருகிறதோ, எந்த மனிதனிடத்துல இருந்து பிரச்சனை வருகிறதோ, எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ, உபவாசத்தோடு கூட மேல 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 நீங்க கொண்டு போய் நீங்க அவர்களோடு கூட யுத்தம் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீர்கள். பார்க்கிறவர்கள் பார்வையில தோற்றது தெரியும். எஸ்தர் பயந்து போயிட்டா, ஓடிட்டா பாரு. ஆமா நினைத்தான். ஒரு முதல் குறிப்புக்கே எஸ்தர் ஓடி போயிட்டாலே, ஒளிஞ்சுக்கிட்டாலே. 3 நாளா காணமே. அரண்மனைக்குள்ள எஸ்தர் நடக்கிறதே பார்க்கல. இப்பவே அவளுக்கு தோல்வியின் பயம் வந்துருச்சு போல. ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா பாரு ஆமா நினைக்கிறான். ஆனா எஸ்தர் சொன்னா, ஆமானே நீ சிரிக்கிறியா, இன்னும் 2 நாளுக்குள்ள பாரு என்ன நடக்குதுன்ட்டு. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் எதை கண்டும் பயப்பட மாட்டான். ஜெபிக்கிறவள் எதை கண்டும் பயப்பட மாட்டான். நீங்க எந்த பிரச்சனையும் சரீரத்தில் நீங்க ஃபேஸ் பண்றதற்கு முன்னாடி அந்த பிரச்சனையை நீங்க ஆவியின் மண்டலங்களுக்கு கொண்டு சென்று ஆவியில நீங்கள் போராடி நீங்கள் ஜெயிப்பீர்களானா, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். தலையில சாம்பல் போடுற போது சிரிச்சான் பிசாசு. இப்படிதான் சிரிச்சிருப்பான். ஆமானோ பாரு எஸ்தர் முடிஞ்ச, அவன் வாழ்க்கை முடிஞ்சது. இவ தலையில சாம்பலை போட்டுக்கிறா, ரட்டுடுத்தி கொண்டிருக்கிறா, துக்கத்தில் இருக்கிறா, முகத்தில் அப்படியே துக்கம் நிறைந்திருக்கிறது. ஆனா உள்ளம் ஆவி சொல்லுது, நீ ஜோம் பண்ணு, இன்னும் ஜோம் பண்ணு, இன்னும் ஜோம் பண்ணு, இன்னும் பிரச்சனை நீங்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. ஆமான நீ ஆவியில போராடி ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குன்னு ஜோமனை சொல்லுது. ஆமான் வெளியில சிரிக்கிறான். உன் பிரச்சனை முடிஞ்சது, நீ இனிமே செத்த. நீ மாத்திரம் இல்ல, ஒரு யூதன் இருக்க முடியாது, எல்லாரும் செத்தானுங்கன்னு சொல்லிட்டு தீர்மானம் பயங்கரமாய் போட்டவன் சிரிச்சு கொண்டிருக்கிறான். ஆனா கடைசியில நடந்தது என்ன? எந்த ஆமான் சிரித்தானோ, எந்த ஆமான் எஸ்தர் வெளிவர முடியாது நினைத்தானோ, எந்த ஆமான் எஸ்தர் தோற்று போன நடத்தானோ, அதே ஆமானுக்கு முன்னாடி எஸ்தர் வெளியே வந்தாள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. யாத்திராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல ஒரு யுத்தம் நடக்கிறது. அங்கேயும் அமலேக்கோடு கூட ஒரு யுத்தம் நடக்கிறதுங்க. என்ன யுத்தம்? ஆரோன் ஊரும் எங்க போயிட்டாங்க? மலை உச்சிக்கு மோசேவோடு கூட போயிட்டாங்க. கீழே யுத்தத்தை நடப்பிக்கிறவர் யார்? யுத்த வாசனை இல்லாத, யுத்த பழக்க வழக்கம் இல்லாத யோசுவா கீழே யுத்தம் பண்றாரு. யுத்த பழக்கம் நிறைந்த ஆரோன், யுத்த பழக்கம் நிறைந்த ஊர், நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதனாகிய மோசே, எல்லாரும் இப்ப எங்க போயிட்டாங்க? மலை உச்சிக்கு போயிட்டாங்க. கீழே யுத்தம் பண்ணுகிறது யாரு? யோசுவா யுத்தம் பண்றார். நான் கேட்கிறேன், நான் சொல்றேன், யுத்தம் யோசுவாவை நம்பி அல்ல, யுத்தம் ஜெபிக்கிற மோசேயை நம்பி. சொல்லுங்க. எப்பொழுதெல்லாம் மோசேனுடைய கைகள் தூக்கி இருக்கப்பட்டதோ அப்போ அமலேக்கியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். எப்போ மோசேனுடைய கை தளர்ந்து போய் கீழே விழுகிறதோ அப்போ அமலேக்கியர்கள் ஜெயித்தார்கள். இதை பார்த்ததான ஆரோன் ஊர் என்ன பண்ணாங்க? கட 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 கடன்னு ஓடி போய் 2 பக்கத்திலும் 2 பேர் நின்று மோசேனுடைய கரத்தை அவர்கள் தூக்கி பிடித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் மோசேனுடைய கரங்கள் தூக்கி இருந்தது. அவர்கள் யுத்தத்தில் ஜெயித்தார்கள். நீங்க ஜெபத்துல நீங்க ஓங்கி இருந்தீங்கன்னா நீங்க எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க ஜெபத்துல ஓங்கி இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கழுகு கீழே ஒரு பாம்பை பார்த்துருச்சுங்க. அது சரியான ஹைட்டில் இருக்கிற கழுகு கீழே போய்கிட்டு இருக்கிற பாம்பை பார்த்துட்டு நேரம் வந்து அதை பிடிக்கிற போது என்னாச்சுன்னா கொஞ்சம் ஸ்லிப்பாகி அப்படியே தடுமாறி போய் விழுகிற போது இந்த மலைப்பாம்பு
அந்த கழுகு அப்படியே ஒரு சுத்திருச்சு. அடடா, இது நினைச்சது என்னடா இதை பிடிக்க கடைசியில் இது வலையிலே நம்ம மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி இது மாட்டிக்கிட்டு இது ட்ரை பண்ணுது. ஆனால் இதனுடைய நகங்கள் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக ஷார்ப்பாக இருக்கும் பாருங்க. அதில் வச்சு புரண்டுது. அழகு இருக்கு பாருங்க, அதில் வச்சு குத்துன்னு குத்துது. இந்த பாம்பும் போராடுது, இந்த கழுகும் போராடுது. கொஞ்ச நேரத்தில் இந்த பாம்புனால தாங்க முடியல, எப்படியோ ரிலீஸ் பண்ணிடுச்சு. இந்த கழுகு தப்புச்சான் பொழைச்சான்னு பறந்து போயிருக்கிடாதா சொல்லுங்க. ஆனால் இந்த கழுகு என்ன பண்ணுச்சு, திருப்பி மேலே போச்சு. 2 சுத்துச்சு. திருப்பியும் கீழே ஏய், எந்த பாம்பு எனக்கு முறுக்கி சாவடிக்கணும்னு நினைச்சதோ அதே பாம்பை அப்படியே சுத்தி இந்த கால்களினால் அதை கவ்விக்கொண்டு நேர ஆகாயத்திற்கு நேராய் பறந்து போனது. இந்த பாம்புக்கு கீழே தாங்க சக்தி, கீழே தாங்க பவர், கீழே தாங்க வல்லமை. ஆனா இந்த கிரவுண்ட் லெவலை விட்டு கொஞ்சம் இந்த பாம்பு மேலே ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய மலைப்பாம்பா இருந்தாலும் அதற்கு பவர் கிடையாது. நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்க பிரச்சனைகளை கீழே வச்சு முடிக்க பார்க்காதீங்க, உங்க போராட்டங்களை கீழே வச்சு முடிக்க பார்க்காதீங்க, உங்கள் எதிராளிகளை கீழே வச்சு முடிக்க பார்க்காதீங்க, உன்னோடு போராடுகிற வல்லமைகளை கீழே வச்சு முடிக்க பார்க்காதீங்க. எந்த ஒரு தேவ பிள்ளை ஜெபத்தோடு கூட மேல 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 கிருபையில மேல அபிஷேகத்துல மேல வல்லமையில மேல உங்க பிரச்சனைகளை கொண்டு போகிறீங்களோ அந்த பிரச்சனைகள் ஜெயிப்பீர்கள். நல்ல ஒரு நிமிடம் கைகளை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் நல்ல கைகளை தட்டி துடபகல துடபல சம்தனா துடால ஹஸ்மனா தரம்தனா தரம்தரே ரீகா தாரா காதாரவ சத்ருவே, உன்னை கீழே வைத்து அல்ல மேலே வைத்து நான் சாதிக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் மோசே எடுத்து சொன்னார், ஏ மோசே, மேலே ஏறி வருகிற போது ஒன்று நீ கண்டிப்பா நீ செய்யணும். என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏறி வருகிற மலையை சுற்றிலும் ஒரு ஆடாகிலும் மாடாகிலும் மிருக ஜீவன்கள் ஆகிலும் ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க, மேயக்கூடாது. எல்லாவற்றையும் கீழே விட்டுட்டு வந்துரு. ஆடு மாடு எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம சிந்தையில வருகிற சில பலவீனத்தை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஜபத்துக்கு வந்திருப்பீங்க, கிருபையின் ஜபத்துக்கு வந்திருப்பீங்க, நோட்டெல்லாம் முன்னாடி எழுதிச்சிருப்பீங்க. ஆனா மனசன் ஓரத்துல ஒண்ணு இருக்கும், இதெல்லாம் எனக்கு எங்கெங்க நடக்கும், இதெல்லாம் என் குடும்பத்துக்கு எங்கெங்க நடக்கும். நீங்க கார் வாங்கியிருப்பீங்கன்னு எழுதியிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு காரே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஏன் முடியாம இல்ல, அவிசுவாசம் அதை தடை பண்ணுகிறது. அப்போ இந்த அவிசுவாசம் ஒரு ஆட மாதிரி என் இருதயத்துல கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்குது. பலவீனம், ஐயோ இதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லைங்க, எங்க பிள்ளைகளுக்கு எங்க குடும்பத்துக்கெல்லாம் சாத்தியம் இல்லைங்க அப்படிங்கிற சில ஆடு மாடுகள் உங்கள் சிந்தையில போராடி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், மோசே நீ மலை உச்சிக்கு ஏறி வருகிற போது மலை உச்சியில ஒன்றும் 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 எத்தனை பேர் சொல்ல முடியும், உங்க வாழ்க்கையில இன்றைக்கு பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்க காரணம் என்ன? சில ஆடு மாடுகள் போன்றிருக்கிற சில சிந்தையில வருகிற சில பிரச்சனைகள் உங்களை ஜெபிக்க விடாமல் கீழே இழுத்து கொண்டிருக்கிறது. நீங்க அவைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு நீங்க தேவ சமூகத்தில் நீங்க மேலே ஏறினீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கீழே உதறிவிட்டு நீ மட்டும் மேலே ஏறிவான்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் கீழே உதறிவிட்டு நான் மாத்திரம் மேலே வர விரும்புகிறேன் ஆண்டவரே. கடைசியா நான் சொல்லி முடிக்கிற 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளிலே போதுங்க, 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு அரண்மனைக்குள் வருகிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3 நாள் வரைக்கும் ஜபத்திற்கு பதில் கிடைக்கிற வரைக்கும், ஜபத்திற்கான பதிலை தன் கண்களினாலே பார்க்கிற வரைக்கும் அவள் என்ன உடுத்திட்டு இருந்தா? ரட்டுடுத்தி சாம்பலை தன் தலையில போட்டுக்கொண்டு துக்கத்தோடு உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வேண்டுதலோடு தேவ சமூகத்தில் அவள் இருந்தாள். ஆனால் 3 நாளைக்கு பிறகு ஆமான வச்சு செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்ததுக்கு அப்புறம் அவள் அரண்மனைக்குள் போகிற போது ரட்டுடுத்தினவளாய் போகல, துக்கத்தோடு கூட போகல, தலையில சாம்பல் போட்ட விதத்தில் அவள் போகல. அவளுடைய வஸ்திரம் மாறினது, அவளுடைய சரீரத்தின் வஸ்திரம் மாறினது, அவள் மேல போட்டிருந்த வஸ்திரம் மாறினது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், இவ்வளவு நாளா நீ ஜெபித்ததற்கான ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் உன் வஸ்திரத்தை நீ மாற்ற வேண்டும். சொல்லுங்க. முடிக்க வேண்டிய இடத்துல ஆமானை முடித்து விட்ட பிறகு எஸ்தர் செய்த முதல் வேலை அவள் தன் வஸ்திரத்தை மாற்றினாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயத்திற்காய் போராடுகிறவர்கள் அல்ல, நீங்களும் நானும் ஜெயத்திலிருந்து போராடுகிறவர்கள்.
நான் சொன்னது சிலருக்கு புரியல நினைக்கிறேன். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெயத்திற்காய் போராடுகிறவர்கள் அல்ல, ஜெயத்தில் இருந்து போராடுகிறவர்கள். நம்ம யுத்தத்தை பெற்றுட்டோங்கிற தைரியத்தோடு கூட போராடுகிறவர்கள், நான் ஜெயிச்சிட்டேன்கிறதான தைரியத்தோடு கூட போராடுகிறவர்கள் தேவ பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களோடு கூட போராடுகிற பிரச்சனை இன்னைக்கு நான் சொல்ல தீர்க்க தரிசனமா, நீங்கள் அதை ஜெயித்தீர்கள். உங்க பிரச்சனைகளை நீங்கள் ஜெயித்தீர்கள், உங்க மலைகளை நீங்கள் ஜெயித்தீர்கள், உங்கள் ஆமான்களை நீங்கள் ஜெயித்தீர்கள், உங்கள் கோலியாத்துகளை நீங்கள் ஜெயித்தீர்கள். உங்கள் பிரச்சனைகள் தேடியும் இனி காணாதிருக்க போகிறீர்கள். எந்த தேவ பிள்ளைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்குமானால், நான் ஜெயத்திற்காய் போராடுகிறவன் அல்ல, நான் ஜெயத்தில் இருந்து போராடுகிறவன் என்கிற ஒரு தெளிவு, ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்களுக்குள் வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க. தாகோன் வந்தா என்ன, கோலியாத்து வந்தா என்ன, ஆமான் வந்தா என்ன, யமன் வந்தா என்ன, தேவ பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஜெயிப்பார்கள். நீங்க ஜெயிப்பீங்க. உங்க குடும்பம் இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கும். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 52:1-2. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சீயோன் குமாரத்தியே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார 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 வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ள கர்த்தர் சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க, இதுவரைக்கும் உங்களையும் என்னையும் எலும்பு ஒட்டாமல் இருந்தது என்ன தெரியுமா? எலும்பு ஒட்டாமல் இருந்தது என்ன தெரியுமா? 2வது வசனத்தை வாசிங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அல்லேலூயா சொல்லுங்க. தூசியை நாம் உதறிவிடணும். அல்லேலூயா. நம்ம எலும்ப விடாமல் இருக்கிறது ஒரு 100 கிலோ வெயிட் இல்லைங்க. நீங்க எலும்ப கூடாம பண்றது ஒரு 500 கிலோ வெயிட் உங்க மேல வச்சு உங்களை அமுத்தல. உங்களை எலும்ப விடாம பண்றது தூசி. அதை பார்த்து அப்படின்னு ஊத்துனீங்கன்னா அது போயிடும். தேவ பிள்ளைகள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு ஒரு தைரியம் வருது? எத்தனை பேருக்குள்ள ஒரு தைரியம் வருது? எத்தனை பேருக்குள்ள ஒரு விசுவாசம் வருது? உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆமானை ஜெயிப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான கோலியாத்துகளை ஜெயிப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துஷ்ட ஆமானின் வல்லமைகளை நீங்கள் ஜெயிப்பீர்களா? ஜெயிப்போம். அல்லேலூயா. No more hiding. இனி ஒளிந்திருக்கிற காலம் அல்ல. இனி கழுகுகளை போல வெளியே வந்து சர்ப்பங்களையும் தேள்களையும் மேல கொண்டு சென்று மேல 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 வச்சு யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரையோ நம்பி யாருக்கோ கொடுத்த இடத்துல அவர்கள் சரியா இல்லாம போனதுனால நம்மளை கர்த்தர் அங்க கொண்டு போய் வைத்திருக்கிறார்னா அதுக்கு பின்னாடி தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. நீங்க வேலை செய்கிற இடத்துல, ஐயா இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு தகுதியே இல்லை, இந்த இடத்துக்கு நான் ஏன் தான் வந்தனோ எனக்கு தெரியல, ரொம்ப கசப்போடு வேதனையோடு நீங்க இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் யாரையோ அந்த இடத்துல முன்னாடி நம்பி வச்சிருந்திருக்கிறாங்க. அவங்க உண்மை இல்லாம போனது நிமித்தமா அவர்களை தள்ளி உங்களை கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார்னா தெய்வத்திற்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. தெய்வத்திற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அல்லேலூயா. யாரை தள்ளி யாரை உயர்த்தி வைக்க வேண்டும் என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் இந்த காலவேளை தேவ சமூகத்தில் எழும்பி நிற்க முடியும்? உங்க மேல கர்த்தர் தம்முடைய கிருபைகளை ஊற்ற விரும்புகிறார், அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார், வல்லமைகளை ஊற்ற விரும்புகிறார். ஒரு நிமிடம் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? நன்றி தகப்பனே. சீக்கிரமா எந்திரிங்க, சீக்கிரமா எந்திரிங்க. கரங்களை உயர்த்தி பிடிங்க, கரங்களை உயர்த்தி பிடிங்க. உங்க மேல கிருபையின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, யுத்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இன்னைக்கு நீங்க இந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கான ஒரு உன்னத அபிஷேகத்தை சர்வ வல்லவர் உங்க மேல ஊற்றுகிறார். இப்போ 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 புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். ஆமானை ஜெயிக்கிறதான அபிஷேகம், ஆமானை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம். இப்போ 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 அநேகர் மேல கர்த்தர் தம்முடைய கிருபைகளை ஊற்றுகிறார், கிருபைகளை ஊற்றுகிறார், அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஒரு நிமிடம் எல்லாரும் கை தட்டி
கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உடாபா கபலா கதரபா துடாத ரம்தனா தரம்தனபா. எழும்பு எழும்பு சியோனே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், தரித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தன் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. முடிக்க வேண்டிய கீழே வச்சு முடிக்காதீங்க, மேல கொண்டு வாங்க, மேல கொண்டு வாங்க. ஷாகா ராகா தேரபே ரியாத்துனா தரம்தனா. கிருபை கிருபை ஊற்றுகிறார், கிருபை ஊற்றுகிறார், கிருபை ஊற்றுகிறார். இவ்வளவு நாளா கீழே பார்த்தே நடந்த நீங்க இனி மேல ஏறி வாங்க. ஜெபத்துல மேல ஏறி வாங்க, கிருபையில மேல ஏறி வாங்க, அபிஷேகத்துல மேல ஏறி வாங்க. உங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு தட்டி எழுப்புகிறார். ஒரு ஜெபத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது, ஒரு உபவாசத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது. நல்ல கை தட்டி கை தட்டி ஒரு நிமிடம் அந்நிய பாஷைகளில் பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ ஒளிந்திருக்கிற காலம் அல்ல எஸ்தர், இனி ஒளிந்திருக்கிற காலம் அல்ல மொர்தெகாய். நீ வெளியே வருகிறாய், வெளியே வருகிறாய், வெளியே வருகிறாய். 127 நாடுகளையும் ரட்சிக்கிற ஒரு ரட்சகன் நீதான். எந்த சூசான் நகரம் கலங்கி போயிருந்ததோ, எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு வெளியே வந்த பிறகு எந்த ஆமான் பெரிய தூக்கு மேடையை மொர்தெகாய்க்கு நேரா ஏற்படுத்தி வைத்திருந்தானோ, அதே தூக்கு மேடையில துஷ்ட ஆமான் தொங்கிக் கொண்டிருக்கிறான். என்ன மேன்மைக்காக ஆமான் போராடினானோ, வாசலை காக்கிறவன், தேவ பக்தி நிறைந்தவன், அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருந்தவன், ஓ தேவனுக்காக வாழ நினைக்கிறவன், துடிக்கிறவன், இப்போ ராஜாவின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு, ராஜாவின் மோதிரத்தை தரித்து கொண்டு, ராஜாவின் செங்கோலை பிடித்து கொண்டு, ராஜாவின் கிரீடத்தை தரிப்பித்தவனாய் ராகா தாராக் அந்த சூசான் நகரம் முழுவதுமாய் மொர்தெகாய் வருகிறார், வருகிறார், வருகிறார். இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட மேன்மைகளை, அப்படிப்பட்ட உயர்வுகளை அடையக்கூடாத படிக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிற எல்லா ஆமானின் திட்டங்கள் முறியடிக்கப்படுகிறது. யாரோ தவற விட்டதை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கண்டு நீங்க பயந்து சோர்ந்து போகாதீங்க. யாரோ விட்டதை என்ன நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா எனக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, தெய்வத்திற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அவர் என்னை உயர்த்துவார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாள்ல வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தை நான் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் இவர்களை பலப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட துஷ்ட ஆமான எஸ்தர் ராஜாத்தி எப்படியெல்லாம் மேற்கொண்டாலோ அப்படிப்பட்ட உன்னத கிருபைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளை நீங்க தந்தரல வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை பெற்றவர்களாக இருப்பார்களாக, யுத்தத்தில் ஜெயிப்பார்களாக. ஆண்டவரே, மாம்சத்தோடு வருகிற யுத்தத்தை மாம்சத்தோடு வைத்து முடிக்காம ஆவியில கொண்டு சென்று ஈஸியா ஒவ்வொரு யுத்தத்தையும் ஜெயிப்பதற்கான ஞானத்தையும் விவேகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தட்டி எழுப்பி உன்னி போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி தைரியப்படுத்தி நீங்க நடத்துங்க ஆண்டவரே. எல்லா சோர்வுகள் போன்றிருக்கிற தூசிகள், அவிசுவாசம் போன்றிருக்கிற தூசிகள், எழும்பக்கூடாது பண்ணுகிற எல்லா தூசிகளையும் உதறி தள்ளிவிட்டு இவர்கள் தேவனை நோக்கி ஓட கர்த்தர் கிருபை தருவீராக. எஸ்தர் மொர்தெகாயும் ஜெயித்தது போல எங்க விசுவாச பிள்ளைகள் ஜெயிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?